ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அது ஆசிரியர் சொல்கிறார்கள், சொல்லாலும் தன்னுடைய செயலாலும் ஈவன் தன் பாடி லாங்குவேஜ்னாலும் கூட அவள் ஒத்துழைக்கவே இல்லை. உரியாவினுடைய மனைவி பெத்சேபா ஆள் அனுப்பி வா என்று சொன்ன பொழுது வந்தாள். அவள் வர மாட்டேன் என்று சொல்வதற்கு அவளுக்கு தகுதி இருந்ததான், தைரியம் இருந்ததா இல்லை என்றெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த பெண் தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்து, இது தவறு என்று உணர்ந்து ஒத்துழைக்க மறுக்கிறாள். அடுத்த பாருங்களேன், 14ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவனோ அவளது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, அவளை விட வலிமை மிக்கவனாக இருந்ததால் அவன் அவளை கற்பழித்தான். ஆமாம், இந்த இடத்துல தான் அந்த ஆசிரியர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இன்ஜஸ்ட் ரேப் என்று சொல்வார்கள். அந்த இடத்துல அவன் அவளை விட வலிமை மிகுந்தவனாக இருந்ததனால் அவளை கற்பழித்தான். அவருடைய அதுவரை அவள் கன்னிமை கெடாமல் கன்னியாய் இருந்தால், அதனால் அவனால் எதுவும் செய்ய இயலவில்லை என்று நிலையிலே அபினதாப் சொன்ன அறிவுரையை கேட்டு சூழ்ச்சிமதியை புரிந்து கொண்டு அவன் செய்தான். சில பேர் நம்மளை கிணத்துல தள்ளிவிட மாட்டாங்க, ஒரு ஐடியா சொல்லிட்டு போவாங்க, நாமளே கிணத்த விழுந்து கதை முடிச்சுக்குவோம். அப்படிப்பட்ட இந்த அபினதாபனுடைய வார்த்தையை கேட்டு இவன் நடைபெற்றவன் என்ன செய்தான்? வலிமை மிக்கவனாக இருந்ததனால் அவன் அவளை கற்பழித்தான் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு பாவத்தின் கதை எங்கே ஆரம்பிக்குது? ஒரு தகாத ஒரு எண்ணம். அந்த தகாத எண்ணத்தை நர்ச்சர் பண்ணதுனால ஒரு தகாத ஒரு சிந்தனை ஒரு பகிர்தலாக மாறுது. அந்த பகிர்தல் ஒரு கேடுகெட்ட மதிகெட்ட ஒரு யோசனையை வழங்கப்படுகிறது. அதிலிருந்து ஒரு பாவம் பிறக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சொல்லுவாங்க, டொமினிக் சாவை வாழ்க்கையில் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று அழகாக அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். அதே போல் சொல்வார்கள், பாம்பை கண்டு விலகுவதை போல பாவத்தை கண்டு விலகி ஓடு என்று விவிலியம் சொல்கிறது. பாம்பை கண்டு விலகி ஓடுவதை போல பாவத்தை கண்டு விலகு. பாவ எண்ணமோ பாவ சிந்தனையோ பாவ நாட்டமோ வரும்போது உடனடியாக அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். அந்த இடத்த விட்டு நகரணும், அல்லது அந்த சிந்தனையை மாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னம்னாக்க இந்த யோனதாபை போல மனிதர்கள் வருவார்கள், நம்முடைய ஆசைக்கு தூபம் போடுவார்கள், நம்ம ஆசையை கிளறி வைப்பார்கள், அதை மிகைப்படுத்துவார்கள், இப்படி செய்ய அப்படி செய்ய ஆர்வமூட்டுவார்கள், படுகொலிலே தள்ளிவிட்டு ஓரமாய் ஒதுங்கி போவார்கள். நடப்பதை பார்த்து வேடிக்கை கைகட்டி சிரிப்பார்கள் என்று நமக்கு வேறு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். அப்படிதான் யோனதாபினுடைய ஆறுவரையை கேட்டு அம்னோன் தன் சொந்த சகோதரியை கற்பழித்தான். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. அதன் பிறகு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் எந்த அளவுக்கு அவள் மீது மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவுக்கு மிகுதியாக அவளை வெறுத்து எழுந்து சென்று விடு என்று அவளிடம் கூறினான். அவளோ, வேண்டாம், நீ என்னை அனுப்பிவிடாதே, நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமை விடவும் இது மோசமானது என்று கதறினாள். ஆனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இப்போ அந்த பெண்ணை கற்பழித்தான். தன் இன்பத்தை தீர்த்தவுடன், இன்ப வேட்கையை தீர்த்தவுடன் அவளை வெறுக்க தொடங்குகிறான். அது முன்னையதை விட மிக கொடுமையானது என்று அந்த பெண்ணே சொல்லும்படியான ஒரு நீர்நிலைக்கு உள்ளாக்குறான். இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு கருத்து, அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். எந்த அளவிற்கு அவள் மேல் மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவிற்கு அவளை வெறுத்தான். அவளுடைய இன்ப வேட்கை முடிந்து போனது, அவளுடைய தாகம் தீர்ந்து போனது, மையல் மறைந்து போனது. இப்போ அந்த பெண்ணு அங்கே போ அப்படின்னா என்ன நினைச்சிருப்பான்? வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டா, இவளால் சொன்னால் வைக்க கேடு என்று இவள் சொல்லாமல் விட்டால் நாம் தப்பித்தோம் என்ற ஒரு எண்ணத்தில் இங்கிருந்து போய்விடு போ என்று, மற்றவர்கள் பார்க்கும் முன்பாக, மற்றவர்கள் கேட்கும் முன்பாக, மற்றவர்கள் காணும் முன்பாக நீ இங்கிருந்து போய்விடு என்று சொல்கிறாள். அந்த பெண் மிக அழகாக சொல்கிறாள். வேண்டாம் சகோதரா என்று சொன்னாள். பாருங்கள், அந்த முதல் சொன்னே, வேண்டாம் சகோதரனை, என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று சொன்னாள். இப்போ சொல்லும்போது பார்த்து பாருங்களேன், அவ்வளோ வேண்டாம், என்னை நீ அனுப்பிவிடாதே என்றாள். அந்த சகோதரன் வார்த்தையை எடுத்து விட்டாள்.
அந்த சகோதரன் என்கிற அந்த வார்த்தைக்கு அவனுக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை என்பதை அவள் உணர்ந்து அவள் சொல்கிறாள், வேண்டாம், என்னை நீ அனுப்பிவிடாது. நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமையை விட இப்போது நடத்துகிறாயே என்னை. அப்படியே யூஸ் அண்ட் த்ரோவாக நம்ம பயன்படுத்துகிறியே, அதுதான் இது மிக கொடுமையான ஒரு காரியம் என்று சொல்லி அவள் கதறினாள். அந்த வார்த்தை பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தை. ஜோயேக் என்ற எபிரேய சொல்லுக்கு அடிவயத்திலிருந்து ஒரு குரல் எழுப்புகிறோமே, அதுதான் அர்த்தம். ஜோயேக் அடிவயத்திலிருந்து இப்படி கதறி அழுவது. ஆண்டவர் நீதிமானின் குரலை கேட்டார் என்று சொல்லும்போது அவனை எல்லாவித நெருக்கடியிலிருந்து விடுவித்தார் என்று திருப்பாடல் 34 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜோயை கதறினான். அந்த கதறல் என்பது, அந்த கூப்பிடுவர் என்பது எபிரேய மொழியிலே கிரை என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதற்கு ஜோயேக் என்ற வார்த்தை இருக்குது, ஜாக் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு என்னன்னாக்க அடிவயிற்றிலிருந்து கத்துறது. அடிவயிற்றிலிருந்து கத்துறோம்னாக்க நீதியின் குரல் அடிவயிற்றிலிருந்து அப்படி கத்தி அப்படி பரிதாபமான ஓலமிட்டு கதறி அழுகின்ற ஒரு நிலையைத்தான் சுட்டி காட்டுகிறது. அவள் கதறினாள். அடிவயிற்றிலிருந்து சப்தத்தினாலே அவள் கதறி அழுது, என்னை இப்படி அனுப்பிவிடாதே என்று கெஞ்சி கேட்கிறாள். இந்த இடத்திலே வைத்துக்கொள், உன் மனைவியாக வைத்துக்கொள், ஏற்றுக்கொள், ஒழுக்க நிறைத்த மாறி நடந்து விட்டதை ஏற்றுக்கொள் என்று சொல்லாமல் சொல்லுகிறாள். அடுத்த பாருங்களேன், அடுத்த வசனத்தை பாருங்களேன். தனக்கு பணிவிடை செய்து வந்த இளைஞனை அவன் அழைத்து, இந்த பெண்ணை என்னிடமிருந்து வெளியேற்று, அவள் சென்றதும் கதவை தாழிடு என்று கூறினான். பணியாளன் அவளை வெளியேற்றி அவள் சென்றதும் கதவை தாழிட்டான். மணமாகாத அரச மகளிரின் வழக்கப்படி அவள் பல்வண்ண நீண்ட ஆடை அணிந்திருந்தாள். ரொம்ப அழகானது. ஒவ்வொரு உடையை பார்த்து பெண் இப்போ தாவணி போட்டுருச்சுனாக்க இளம் பொண்ணு, அவர் ஆஃப் சாரினாவே இன்னும் கல்யாணமாகாத பொண்ணுன்னு இருப்போம். அவர் மெட்டி போட்டிருந்தாக்க கல்யாணமான பொண்ணு அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி மங்களகரமான குங்குமம் நெத்தியில் வச்சுருந்தாங்கனாக்க மணமான பெண்ணு. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு அடையாளம் இருக்குது, கலாச்சார அடையாளம் இருக்கிறது. மணமாகாத பெண்கள் நீண்ட பலவண்ண ஆடை அணிந்திருப்பார்கள். மணமான பிறகு அவங்களுடைய அரச உடையோ அல்லது மணமகளின் உடையோ அணிந்திருப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு அன்றாட வாழ்க்கையில் உடுத்துகிற உடையும் வேறு விதமாக இருக்கும். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது மணமாகாத நீண்ட பலவண்ண உடையணிந்த அந்த பெண்ணை அந்த இளைஞனை கூப்பிட்டு இவளை வெளியே அனுப்பிவிட்டு கதவை தாளிடு என்கிறாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி வா என்னோடு படு என்று சொன்னான் இல்லைங்களா? அவள் கெஞ்சினால், கதறினால், வேண்டுகோள் விடுத்தால், போராடினால் அவன் குரலை கேட்கவில்லை. அவள் எவ்வளவு கெஞ்சியும் அவளை கேட்கவில்லை. இப்போ என்ன பண்ணுறான்? வெளியே தள்ளி கதவை சாத்து. அந்த பொண்ணு இந்த பெண்ணை அவன் சொல்லும்போது இந்த பெண்ணை என்னிடமிருந்து வெளியேற்று, அவள் சென்றதும் கதவை தாளிடும். ஏன்? அவள் திரும்பி உள்ளே வந்துடக்கூடாது. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆணாதிக்க மனநிலையை அங்கே பார்க்குறோம். யூஸ் அண்ட் த்ரோ தான். ஒரு டாய்லெட் பேப்பர் மாதிரி அல்லது ஒரு டீ கப் மாதிரி குடித்த உடனே தூக்கி குப்பையில் எரிஞ்சு விட்டு போய் வருகின்ற ஒரு மனநிலையை கொண்ட ஒரு மனிதர்களை அந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம பெண்மையை மதிக்காத, பெண்மையை நேசிக்காத, பெண்மையை தெய்வமாக கொண்டாடுகின்ற ஒரு எபிரேய இனத்தில் இவன் இப்படி ஒரு கேடுகெட்ட ஒரு மோசமான நிலையை அவன் செய்கிறான். வெளியே சென்றதும் கதவை தாளிடு. அவன் அந்த இளைஞனும் பணியாளன் அவளை வெளியேற்றி அவள் சென்றதும் கதவை தாளிட்டான். அந்த அம்மா என்ன பண்ணுது? தலை மீது சாம்பலை தூவிக்கொள்கிறாள். தன் மீது இருந்த பலவண்ண ஆடையை கிழித்தால் தலை மீது கை வைத்து கொண்டே சென்றாள். இது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், ஓலம், அவலம், சாபம், அதே போல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளும் முறையிடுகின்ற ஒரு தன்மை இவைகளை சுட்டி காட்டுகிறது. தன் தலை மீது சாம்பல் போட்டால் அந்தாக்க நோன்பிருந்து அழுது புலம்பி, ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய அவமானம் ஆயிடுச்சு, அல்லது கடவுளுடைய ஆடையை கிழித்து கொள்வது என்பது நல்லா பாரு, என்னுடைய நீர் கடவுளின் மகனா அப்படின்னு தலைமை குரு கேட்பார். வானம் திறந்திருப்பதையும் மனுமகன் வருவது நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னவுடன் தலைமை குரு ஆடையை கிழித்துக் கொள்கிறாள். இந்த பலவண்ண ஆடை என்பது மணமாகாத இளம் கன்னி பெண்களுடைய அடையாளம். அந்த ஆடை அவள் கிழித்துக் கொள்கிறாள். ஆடை கிழித்து கொண்டு என்ன செய்கிறாள்? எனக்கு அவமானம் ஆகிவிட்டது, எனக்கு ஒரு கொடுமை நேர்ந்து விட்டது, எனக்கு ஒரு பெருத்த வாழ்க்கையுடைய சோகத்தை என் வாழ்க்கையில் புகுத்து விட்டார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி அவள் தலையில் சாம்பலை போட்டுக்கொண்டு பலவண்ண ஆடையை கிழித்து கொண்டு தலை மீது கைகள் இப்படி கலையை வச்சுட்டு போனாங்க. அப்படின்னாவே சாபத்துக்கு அடையாளம் ஒரு கொடுமை நடந்திருக்குது, ஒரு இழிவு நடந்திருக்குது, என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்பதை குறித்து காட்டும்படியான ஒரு அடையாளம். தலை மீது கைகளை வைத்துக்கொண்டு ஆடையை கிழித்து கொண்டு சாம்பலை தலையில் பூசிக்கொண்டு அவளது கொடுமையின் அடையாளமாக நான் இருக்கிறேனே, அவமானத்தின் சின்னமாக இருக்கிறேனே, ஐயோ எனக்கு ஏன் இந்த இழிநிலை என்பதை சொல்லி காட்டும் வண்ணமாக அவள் போய்கொண்டிருக்கிறாள். அடுத்து வாசிப்போமே. அப்பொழுது அவள் சகோதரன் அப்சலோம் அவளிடம், இதை உனக்கு செய்தது அம்னோனா என் சகோதரியே? இப்பொழுது நீ அமைதியாயிரு, அவன் உன் சகோதரன்
இதை மனதில் வைக்காதே என்று கூறினார். தாமார் தன் சகோதரன் அப்சுல்லமின் வீட்டில் ஆறுதலின்றி வாழ்ந்தாள். அவள் வாழ்ந்த வாழ்க்கை ஆறுதல் இல்லாத வாழ்க்கை. யெகோவா ராஃபா என்று சொன்னால் நாம் கடவுள் குணப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். அதில் ஆறுதல் என்பது இன்னும் ஒரு அழகான ஒரு வினைச்சொல். அந்த ஆறுதல் என்பது நம்முடைய துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வருத்தத்திலும் நமக்கு ஆறுதலாய் மூண்டி நடக்க நம்ம நிமிர்ந்து நடக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த ஆறுதல் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நினைத்து புழுங்கி போய், ஒவ்வொரு நாளும் நினைத்து மனம் கசிந்து போய், மனம் நொறுங்கி போய் அவள் வாழ்ந்தாள் என்பதை அந்த ஒற்றை வார்த்தையில் ஆசிரியர் மிக அழகாக சொல்கிறார். ஒரு அழகான ஒரு நந்தவன தோட்டத்தை திடீரென்று சில கால்நடைகள் மெல்ல புகுந்து நாசம் செய்வது போல அவளுடைய வாழ்க்கையை ஒற்றை நொடியிலே ஒரு சில மணித்துளிகளிலே அந்த சகோதரன் தன் சகோதரனுடைய வாழ்வை நாசம் செய்து விட்டாள். இப்போ அப்சலோம் அப்படி பொங்கி எரிஞ்சிருக்கணும், அப்படி பொங்கி கொதிச்சு போய் எந்திரிச்சிக்கணும், அதான் செஞ்சுருக்கணும். ஆனால் அப்சலோம் அவன் எந்த நேரத்தில் எதை வெற்றி உணர்ந்து செய்கிறவன். அவனும் அரசனின் மகன், நாமும் அரசனுடைய மகன், இவள் அரசனுடைய மகள். இந்த நிலையில் இருக்கின்ற போது இதை எப்படி பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிற்குள்ளாக வைத்து அவன் உன் சகோதரன் வேண்டாம் என்று அவள் சொன்னாள். சகோதரன் வார்த்தை அவள் பயன்படுத்தவில்லை. ஆனால் அப்சலோம் சொல்கிறான், என்னதான் நடந்தாலும் அவனுடைய சகோதரன், நீ அவனுடைய சகோதரி, மனதில் ஒன்றும் வைத்துக்கொள்ளாது, பயப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி அவள் ஆறுதல் என்றார். ஆனாலும் அவள் ஆறுதல் இன்றி கடவுளுடைய உதவி இல்லாமல் இருப்பது போல் உணர்ந்து அவள் கஷ்டப்பட்டு நைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அடுத்த வசனம் வாசிப்போமே. இவை அனைத்தையும் தாவீது கேள்வியுற்று கடும் சினம் கொண்டார். அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றுமே பேசவில்லை. ஏனெனில் தன் சகோதரி தாமோரை கழுப்படுத்ததற்காக அப்சலோம் அம்னோனை வெறுத்தான். இப்போ பாருங்க, தாவீது கடும் சினம் கொண்டார், ஆனால் அவர் எதுவும் செய்யலை. அம்னோனை கூப்பிட்டு கண்டிக்கவோ, அம்னோனை கூப்பிட்டு தண்டனை கொடுக்கவோ, சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அவனுக்கு தண்டனை வழங்கவோ அப்பாவுக்கு இல்லை. என் பையன் புத்திர சோகம் இல்லைங்களா, அதனால் இல்லை. ஆனால் அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றும் பேசவில்லை. ஏனென்றால் தன் சகோதரியை கற்பழித்ததற்காக அப்சலோம் அம்னோனை வெறுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ பகைமை அவன் பாராட்டுறான். ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் அப்படி தவிக்கிறான். மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், ஒன்றும் செய்ய முடியாமல் அப்படி தவிக்கிறான். தாவீது அரசர் இந்த காட்சியை கேட்கிறாரு. இந்த குற்றநிலை நடந்துட்டு அவர் தானே பொண்ணை கூட்டு போய் பணியாரம் சுட்டு கொண்டு சொல்லி சொன்னார். அவன் வாழ்க்கையை இழந்து போய் நிற்கும்போது அவனை தண்டிக்கவில்லை. அவர் பொறுமையாக விட்டார். ஏன்னா அவரே ஒரு குற்றப்படி உணர்விலிருந்து வந்தவர். இந்த குற்றப்படி உணர்வை பார்த்தோம்னா பாவத்தினுடைய கதை தொடர்ந்து கொண்டு போகிறதே என்று சொல்லி அவர் கடும் சினம் கொண்டார். ஆனால் ஒன்றும் செய்யவில்லை. அப்சலோமோ தன் சகோதரன் ஆகிய அம்னோனோ நல்லதும் பேசுறதில்லை, கெட்டதும் பேசுறதில்லை. அவனை கண்டும் காணாத மாதிரி அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே ஓரம் ஒதுக்கி விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஏன்னா அவன் மேலே மிகுந்த கடும் கோபம் கொண்டிருக்கிறார். இந்த கோபம் என்னவாக மாறும் என்பதைத்தான் அடுத்த பகுதியில் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தந்தையவர்களே, இந்த பகுதியில் ஒரு வார்த்தை இருக்கின்றது. தாமோர் இவ்வாறாக அம்னோனிடம் சொல்லுவாள், அரசரிடம் கேள், அவர் உனக்கு கொடுக்க தயங்க மாட்டார் என்று. இந்த இது திருமண முறைகளை பற்றி ஒரு சிறு விளக்கம் தந்தையவர்களே. இப்போ ஒரு சில இடங்களில் விவிலியத்தில் சொந்த சகோதரியுடைய மகளை மணப்பது, இப்போ நம்ம ரெண்டாங்கால் ரத்த உறவு, ஒன்றாங்கால் ஒத்த உறவு என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அப்படி இப்போ திருச்சபையினுடைய சட்டப்படி இந்த உறவு நிலை கட்டாயம் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொன்று வருகின்ற கடந்த காலகட்டங்களிலே சகோதரனுடைய தங்கையை மணப்பது என்பது ஒரு சில காலகட்டங்களில் இருந்து வந்திருக்கிறது. பாலைவன கலாச்சாரத்தில் இருந்து வந்த நாகரிகங்களிலே இது ஒரு உறவு நிலை இருந்திருக்கிறது. சகோதரனுடைய தங்கையை மணப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. அதற்கான சான்றுகள் அபுராபி சட்டங்களிலும் அல்லது பாலைவன கலாச்சாரம் மிகுந்த மக்கள், நாடோடி மக்களாக வாழும்போது உறவுநிலை கொள்ள முடியாத, அதிக உறவுநிலையில் பெருமை பாராட்ட முடியாத நிலையில் இருக்கிற பாலைவன கலாச்சார மக்கள் மத்தியில் இந்த பழக்க வழக்கம் இருந்திருக்குது. அதாவது அரபிக் நொமேட்ஸ் என்று சொல்வார்கள். அராபிய நாடோடி மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பழக்க வழக்கம் இருந்திருக்கிறது, இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை தான், ஒருவேளை நீ பிடிச்சிருந்துச்சுனாக்க நீ அப்பாட்ட கேளு, முறையாக அவர் கொடுக்கட்டும், முறையாக நான் உனக்கு மனைவியாகுவேன், அதன் பிரகாரம் இவனுடைய ஆசையை தீர்த்துக்கொள், இப்படி செய்யாதே என்பதுதான் அந்த பெண்ணுடைய வார்த்தையாக விவாதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தை தவிர வேறு எங்கேயும் தான் சகோதரியோடு உறவு கொண்டதாக விவரித்தலே சரித்திரமில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஈராண்டுகள் கழிந்த பிறகு ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கும் காலத்தில் அப்சலோம் எப்ராயிம் அருகே பாகால் ஆசோரில் இருந்தான்.
அப்பொழுது அப்சலோம் இளவரசர் அனைவரையும் அழைத்திருந்தான். அப்சலோம் அரசரிடம் வந்து, இதோ அடியேன் ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கிறேன், அரசரும் அவருடைய பணியாளரும் தயை கூர்ந்து அடியனோடு வாருங்கள் என்றான். அரசர் அப்சலோமிடம், என் மகன் அப்சலோம், வேண்டாம், நாம் அனைவரும் செல்ல வேண்டாம், உனக்கு நாங்கள் சுமையாக இருக்க வேண்டாம் என்று கூறினார். அவன் அவரை வலியுறுத்தியும் அவர் செல்ல விரும்பாமல் அவனுக்கு ஆசி அளித்தார். பின் அப்சலோம், இல்லாவிடில் என் சகோதரன் அம்னோன் எங்களோடு செல்லட்டும் என்று கேட்க அரசர், அவன் உன்னோடு ஏன் செல்ல வேண்டும் என்று அவனிடம் வினவினார். அவன் அவரை வற்புறுத்தியதால் அம்னோனையும் இளவரசர் அனைவரையும் அவனோடு அரசர் அனுப்பி வைத்தார். ரொம்ப ஈராண்டுகள் நீர் பூத்த நெருப்பு போல பகைமை என்பது மிகப்பெரிய நெருப்பு. அது ஏதாவது ஒரு வைத்திருப்பவரையும் அதன் எதிராளியும் அழித்துவிடக்கூடிய நெருப்பு. மனதிற்குள்ளாக பழிவாங்கும் ஒரு வெறித்தனத்தை, பழிவாங்குகின்ற ஒரு வன்மத்தை அந்த அப்சலோம் தேங்கி வைத்திருந்தான். தன் சொந்த சகோதரியை கற்பழித்தானே என்று சொல்லி தன் சகோதரனாகிய அம்னோனுக்கு பழிவாங்க காத்திருந்தான். அதற்காக முடி கத்திரிக்கும் காலத்தில் இஸ்ராயல் நாட்டில் மூன்று விதமான தொடக்கத்தில் விருந்து வைப்பார்கள், கொண்டாடுவார். யோபு புத்தகத்தில் கூட இருக்கிறது. அது என்னன்னாக்க, விதைக்கும் காலத்தில் ஆண்டவருக்கு பழி செலுத்துவார்கள். முடி கத்தரிக்கும் நாட்களில் இந்த இடையர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பழி செலுத்தி விருந்து வைத்து கொண்டாடுவார்கள். அறுவடையின் போது அவர்களுடைய துவக்கத்தின் போது, அதாவது பெண்டகாஸ்ட் ஃபெஸ்டிவல் என்பார்கள், அறுவடை நாட்களிலே அவர்கள் ஆண்டவருக்கு பழி செலுத்தி விருந்து வைத்து கொண்டாடி அந்த அறுவடையை ஆரம்பிப்பார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த முடி கத்தரிக்கும் நாட்களிலே ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறான். அதற்கு எல்லா இளவரசர்களும், அப்சலோம், அம்னோன் உள்ளிட்ட எல்லாருமே இளவரசர்கள் தான். எல்லா இளவரசர்களையும் வர வைக்கிறார். எல்லாரும் வராங்க. எல்லாரும் வருவது எதற்காக? ஒரே ஒரு கருத்திற்காக. அந்த ஒரு கருத்து என்னவென்று அப்சலோமுக்கு மட்டும்தான் தெரியும். அரசர்கிட்ட போய் வலியுறுத்தி சொல்கிறாரு, நீங்கள் கட்டாயம் வரணும், அவசியம் வரணும், நீங்கள் வரலனாக்க நடக்காது என்கிறார். அப்போ நாங்கள் எல்லாம் வந்தோம்னாக்க உனக்கு சுமதாம்ப்பா, நிறைய சாப்பாடு செய்யணும், நிறைய ஆடு வெட்டணும், நிறைய செலவு பண்ணணும், உனக்கு சுமதான் வேண்டாம்ப்பா, நல்ல மனதோடு அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அம்னோனை மட்டுமாவது அனுப்பி வைங்க என்றார். இங்கே தான் ஆசிரியர் உண்மையை சொல்கிறார். அம்னோனை ஏற்கனவே அவன் உள்ளத்திலே வர்மம் வைத்திருந்தான். அம்னோனை மட்டுமாவது அனுப்பி வையுங்கள் என்று சொல்கிறார். தான் எல்லாரும் போக முடியாத நிலையிலே தாவீது அப்சலோமுடைய வார்த்தையை உண்மை என்று நம்பி அம்னோனையும் அவனுடைய நண்பர்களையும் அவரோடு அனுப்பி வைக்கிறார். பழிவாங்கும் குணம் உள்ளத்தில் இருந்தோம் என்றால் ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படும், ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படும். கூட இருந்தே குளிப்பறிக்கிறது, ஏதாவது ஒரு வழியை ஒரு வழியில் அந்த ஒரு நயவஞ்சக செயலை செய்து விடுவோம். அந்த வன்மம் என்பது அவ்வளோ கொடுமையான ஒரு செயல். எந்த நிலையிலாவது வாய்ப்பு காத்துக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் திடீரென்று அது ஒரு பெரிய விஷமாக மாறி கக்கி அது கொன்றுவிடும். அதுதான் அப்சலோம் நடந்த அந்த வன்மமும் அந்த வைராக்கியமும் பழிவாங்கும் எண்ணமும் இருந்து கொண்டே இருந்தது. அணையாத நெருப்பு போல இருந்ததால் அந்த முடி கத்தரிக்கும் நாட்களிலே இந்த விருந்திலே அம்னோனை அழைத்து கொண்டு போகிறான். அப்படி போகும்போது அவன் சொல்கிறான், நல்லா இருக்கும்போது அம்னோனை யாரும் அடித்து வீழ்த்த முடியாது, அவன் நல்லா போதை ஊட்டுங்கள், நிறைய ஒயினை குடிக்க வைங்க, திராட்சரசம் மிக அதிகமாக குடித்த பொழுது அவன் மதிமயங்கி இருக்கிற வேளையில் அவனை தாக்குங்கள், கொன்று போடுங்கள், நான் பக்கத்தில் இருக்கிறேன், இதை நான் ஆணையிடுகிறேன், நான் பொறுப்பு என்று சொல்லி அப்சலோம் ஆணையிடுகிறார். அந்த காட்சியை நம்ம பார்ப்போம், வாசிப்போமே. அப்சலோம் தம் பணியாளரிடம், அம்னோன் மதுவினால் மதிமயங்கி இருக்கும் நேரத்தை கவனித்து பாருங்கள், அம்னோனை தாக்குங்கள் என்று நான் உங்களிடம் கூறும்போது அவனை கொன்றுவிடுங்கள், அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு கட்டளையிடுபவன் நான் என்றோ, உறுதி பூண்டு வீர புதல்வர்களாக செயல்படுங்கள் என்று கூறினார். அப்சலோம் பணியாளர் அவன் கட்டளையிட்டவாறே அம்னோனுக்கு செய்தனர். இளவரசர் அனைவரும் தத்தம் கழுதைகளில் ஏறி தப்பி ஓடினர். அவன் முழு போதையில் இருக்கும்போது அவனை தாக்குங்கள் என்று சொல்லி அப்சலோம் கட்டளையிடுகிறார். அந்த கட்டளையிடுகிற வார்த்தையில் கவனித்து பாருங்க. அவனை அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு கட்டளையிடுபவன் நான் என்றோ, உறுதி கொண்டு வீர புதல்வர்களாக செயல்படுங்கள். ஏன்னாக்க ஒரு கோழையை போல ஒரு பெண்ணின் கதறலை காது கொடுத்து கேட்காமல் அவள் மறுத்தும் அவளோடு உறவு கொண்டு அவளை கற்பழித்தான். ஆகவே நீங்கள் செய்கிற காரியம் வீர காரியம்.
ஒரு கொடுமையானவனை, ஒரு திருடனை, ஒரு காமுகனை, ஒரு தகாத பாலுணர்ச்சியினால் தூண்டப்பட்டவன் நீங்கள் கொள்றீங்க, ஆகவே வீறு கொண்டவர்களாக செயல்படுங்கள் என்று அவன் சொல்லாமல் சொல்லி தன்னுள்ளுக்குள்ளாக இருக்கிற அந்த வன்மத்தை, தனக்குள்ளாக இருக்கிற அந்த பழிவாங்கும் உணர்வை மற்றவர்களுக்கும் அவன் கொடுக்கிறான். அவர்கள் தாக்க அவன் மரித்து போகிறான். அந்த இடத்திற்கு வந்த மற்ற அனைத்து இளவரசர்களும் தம் கழுதைகளில் ஏறி ஓடிப்போகிறார்கள். செய்தி அரசனுக்கு போகிறது. அரசன் என்ன செய்கிறார்? முந்தைய நாளிலே அவள் கெடுக்கப்பட்டால், அவர் கற்பழிக்கப்பட்டால் என்று கேட்டபோது அரசன் கடும் சினம் கொண்டார். இப்போ தன் சொந்த மகன் கண்முன்பாக மரித்து போன என்பதை கேள்விப்பட்டவன் அரசன் என்ன பண்ணுறார்? சாம்பல் பூசி சாக்குடை எடுத்து தரையில் குப்புறப்படுத்தி அழுது புலம்பி கதறுகிறார். வாசிப்போமே. அவர்கள் திரும்பிச் செல்கையில் இளவரசர் அனைவரையும் அப்சலோம் கொன்றதாகவும் அவர்கள் ஒருவரும் தப்பவில்லை என்றும் தாவீதுக்கு செய்தி கிடைத்தது. அரசர் எழுந்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தரையில் படுத்தார். அங்கே நின்று கொண்டிருந்த பணியாளர் அனைவரும் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டனர். தாவீதின் சகோதரன் சிமையாவின் மகன் யோனதாபு அரசரிடம், புதல்வர்களாகிய இளவரசர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று என் தலைவர் நினைக்க வேண்டாம். ஏனெனில் அம்னோன் மட்டுமே இறந்துள்ளான். தன் சகோதரி தாமார் கற்பழிக்கப்பட்ட நாளிலிருந்து அப்சலோம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆகவே இளவரசர் அனைவரும் இறந்துவிட்டதாக நினைத்து எம் தலைவராம் அரசர் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் அம்னோன் மட்டுமே இறந்துள்ளான் என்று கூறினான். சொல்லப்பட்ட செய்தி மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கிறது. எல்லாரும் கழுது மேலே ஏறி ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாரையும் கொண்டு போட்டான் என்ற ஒரு செய்தி கேட்டவுடன் அவர் கீழே விழுந்து சாம்பல் பூசி குப்புற கிடந்து ஆண்டோடம் மன்னிப்பு கேட்டு அல்லது ஆண்டோடம் புலம்பி அழுது தன்னுடைய வேண்டுகோளை வைக்கிறார். அந்த அரண்மனையில் இருந்த அத்தனை பேரும் ஆடைகளை கிழித்து கொண்டார்கள். ஏன்னா அத்தனை இளவரசர் இறந்துட்டாங்களே, இப்போ வம்சமே தலைக்காதா, வம்சத்துக்கு வழியே இல்லையா என்கின்ற ஒரு நிலையை அவர் நினைத்து பார்த்து அவர்கள் இருந்தார்கள். ஆனால் யோனதாப் இந்த இடத்துல வருகிறான். இங்கே வந்தான், அட்வைஸ் பண்ணான். இங்கே இந்த இடத்துல அங்கே அது விளக்க சொல்கிறான். என்ன விளக்க சொல்கிறான்? எல்லாரும் இறக்க கிடையாது. தன் சகோதரியை கற்பழித்த ஒரே காரணத்திற்காக அப்சலோம் அம்னோனை கொன்று போட்டான். அவன் அந்த கற்பழிப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரையும் அவன் தன்னுடைய வன்மமான எண்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். வாய்ப்பு கிடைத்த போது அதை செய்து விட்டான். ஆகவே அரசே, நீங்கள் தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். எல்லா இளவரசர்களும் சாகவில்லை, மாறாக அம்னோன் மட்டுமே மரித்தான் என்று சொல்லி அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார். கவலைப்பட வேண்டாம், அம்னோன் மட்டுமே இறந்துள்ளார் என்று சொன்னார். இதற்கிடையில் 34 வசனத்தை வாசிப்போமே. இதற்கிடையில் அப்சலோம் ஓட்டம் பிடித்தான். அரண்மனை காவலன் தன் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது, இதோ திரளான மக்கள் மலையோரமாய் பின்னால் இருந்த சாலை வழியே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது யோனதாபு அரசரிடம், பாருங்கள், இளவரசர்கள் வந்துவிட்டார்கள், நான் சொன்னது போலவே நிகழ்ந்துவிட்டது என்றான். அவன் பேசி முடிக்கும்போது எல்லா இளவரசர்களும் வந்து ஓலமிட்டு அழுதார்கள். அரசரும் பணியாளர் அனைவரும் மிகவுமே புலம்பி அழுதனர். இப்போ இந்த அமிர்தாப் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அப்போ ஒரு சூழ்ச்சி மிகுந்தவனாக இருக்கிறான். அங்கே ஒரு சூழ்ச்சி செஞ்சான், இங்கே ஒரு சூழ்ச்சி செய்கிறான், இன்னும் ஒரு சூழ்ச்சி அவன் செய்ய இருக்கிறான். இப்போ அப்சலோம் ஓட்டம் பிடிக்கிறான். ஓட்டம் பிடிச்சி அரண்மனையுடைய காவலன் கண்களை உயர்த்தி பார்க்கும்போது மாபெரிய மக்கள் கூட்டம் அரண்மனையை நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. யாரா இது அவன் பார்க்கும்போது அமிர்தாப் சொல்கிறான், பாருங்கள் அரசே, எல்லா இளவரசர்களும் தப்பி பிழைத்து அழுது கொண்டு ஓலமிட்டு மரித்து போன அம்னோனுக்காக துக்கம் விசாரித்து கொண்டு உண்மை நோக்கி வருகிறார்கள் என்று அவன் சொல்லும்போது அந்த உண்மை அரசர் அந்த உண்மையை அமிர்தாப் சொன்னது உண்மை என்று உணர்ந்து கொள்கிறார். இப்போ தப்பியோடி அப்சலோம் கெசூர் அரசர் அம்யூதின் மகன் தல்மாயிடம் போய் சேர்றார். இப்போ என்னன்னாக்க அப்சலோம் ஒரு தஞ்சம் தேடுகிறவராக, புகலிடம் தேடுகிறவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 ஆண்டுகள் அம்னோன் பற்றிய எண்ணம் மறையும் வரை, மக்கள் மனது வரும் வரை, அரசனுடைய சினம் குறையும் வரை அப்சலோம் அந்த தல்மாயிடம் தஞ்சம் புகுகிறார். தஞ்சம் புகுந்து அங்கேயே தங்கியிருந்து அங்கேயே அவனிடமே பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு அவர் வாழ்கிறார். இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு காலகட்டத்திலே இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு எண்ணங்களாக செயல்பாடுகளாக இருந்தது. இன்றைய காலகட்டங்களிலே இது நிறைய சமயத்தில் பல இடங்களிலே கேட்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது.